பாக்கியா நடத்தக்கூடிய ரெஸ்டாரண்ட்டுடைய இடத்தோட சொந்தக்காரரு சுதாகர் பேச்சை கேட்டுக்கிட்டு பாக்கியா கிட்ட வந்து இந்த இடத்த நான் இன்னொருத்தர்கிட்ட வித்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்த இன்னைக்கு நைட்டுக்குள்ளே காலி பண்ணிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு பாக்கியா அதிர்ச்சி ஆகுறாங்க. வேறு வழியே இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டை காலி பண்ணுறதுக்கு முடிவு பண்ணுறாங்க. ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நின்று ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. செல்வி அங்கே வராங்க. அக்கா வண்டி வந்துருச்சு, நம்ம திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அந்த இடத்துடைய சொந்தக்காரர் அங்கே வராரு. பாக்கியா கிட்ட 85,000 ரூபாய் பணம், மீதி பணம் இதாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. பாக்கியா அந்த பணத்தை வாங்கிக்கிறாங்க. என்ன தான் இருந்தாலும் உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் நீங்கள் நடுநிலைமையாக இருந்திருக்கணும், உங்கள் நிலைமையிலிருந்து விலைக்கு போயிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா பேசுகிறாங்க. என்ன தப்பாக நினச்சிக்காதீங்க அப்படின்ட்டு அந்த இடத்துக்காரர் சொல்கிறாரு. உங்களை தப்பாக நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க, ஆனால் நீங்கள் இன்னொருத்தர் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி பண்ணீங்க பார்த்தீங்களா, அதை தான் என்னால் மன்னிக்கவே முடியாது அப்படின்ட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அவர் அங்கேருந்து போன பிறகு ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வரிசையாக வராங்க. அக்கா திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றியாச்சு, நாங்கள் போயிட்டு வரோங்க்கா அப்படின்ட்டு கையெடுத்து கும்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. பாக்கியா அங்கே சுவத்தில் மாட்டியிருந்த தன்னுடைய மாமனாருடைய ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு செல்வியை கூட்டிக்கிட்டு ரெஸ்டாரண்ட்டை விட்டு வெளியே வராங்க. கண்ணீரோட திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. இதோட இந்த பிரமோ முடியுது.